நம்ம பார்த்துட்டு இருந்தது இங்கே அலர்ஜிக் ஆல்வியோலைட்டிஸ்ல என்னென்ன டிசீஸ் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஃபார்மர்ஸ் லங் டிசீஸ்னு ஒன்று, பேர்ட் ஹேண்ட்லர்ஸ் லங் ஒன்று, அப்புறம் மால்ட் ஒர்க்கர்ஸ் லங். இது எல்லாமே இதோட கேட்டகரிஸ் அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடி நான் ஒன்று கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால் இதுவும் ரிலேட்டட் தான், அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம். ஹே ஃபீவர் அப்படின்னு ஒரு ஃபீவர், இதுவுமே அலர்ஜியால் வரக்கூடியது. ஹே ஃபீவர்னா ஒன்று அந்த தவிடு சொல்லுவோம் இல்லையா, அது புடைக்கும் போது அந்த அரிசி எடுக்கிறச்சே வர அந்த தவிடு இருக்கு இல்லையா, அது சில ஃபார்மர்ஸ்க்கு ஒத்துக்காமல் போச்சான். இது ஒரு மோர் தென் 2000 இயர்ஸ் ஒரு 200 இயர்ஸ் பேக் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. கரெக்டாக அந்த அறுவடை பண்ணுற அந்த டயத்தில் மட்டும் சில பேருக்கு ஒத்துக்காமல் போய் ஃபீவர் வந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ இந்த டேர்மை காயின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, ஹே ஃபீவர் அப்படிங்கிற இது. இது ஒன்றும் இல்லை, இந்த தவிடு அதை அந்த அரிசி எல்லாம் அறுவடையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, நெல் தனியாக பிரிச்சு அந்த உமியெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது ஒத்துக்காமல் வர டிசீஸ் தான் ஹே ஃபீவர். இதில் இந்த ஹே ஃபீவரோடதும் நார்மல் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா இங்கே இருக்கு பாருங்க. டயர்ட்னஸ், இயர்ஏக். நார்மலாக நம்ம கோவிட்ல பார்த்து சில சிம்டம்ஸும் இதுவும் சேமாக இருக்கும். ஹெட்ஏக் வரும், இச்சி வாட்டரி ஐஸ், கண்ணில் தண்ணி வருது, எரிச்சல் இருக்கிறது, மூக்கு அடைப்பு, மூக்கில் தண்ணி வருது, த்ரோட் ப்ராப்ளம், இது எல்லாமே ஸ்னீசிங், காஃபிங், இது எல்லாமே ஹே ஃபீவரோட சிம்டம். இதுக்கும் இப்போ நம்ம ரொம்ப பாப்புலராக நம்ம எல்லாரும் பயந்த கோவிட்க்கும் இல்லை சில டிஃப்ரென்சஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். இதை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். காமன் சிம்டம்ஸ் என்னன்னா வாட்டரி இச்சி ஐஸ் இருக்கிறது, ஸ்னீசிங் இருக்கிறது எல்லாம். ரெண்டுத்துக்குமே சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரன்னி நோஸ் இருக்கும், மூக்கில் தண்ணி வடைஞ்சிட்டே இருக்கிறது, மூச்சு விட திணறல் வருது. இது எல்லாமே ரெண்டுத்துக்குமே காமனான சிம்டம்ஸ், கோவிட்க்கும் ஹே ஃபீவருக்கும். அப்புறம் COVID-19 மட்டும் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீவர் வருது, சில்லுன்னு ஆகுறது, இருமல், த்ரோட்ல கரகரப்பு வருது, ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் போகிறது. இது மேஜராக இருந்தது COVID-19. அந்த இம்பாக்ட் நமக்கு ஹே ஃபீவரில் இல்லை. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும் நம்ம, ஏன்னா ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ கோயிங் பேக் டு திஸ், இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹே ஃபீவர் பார்த்தோம், அலர்ஜிக் ஆஸ்மா நம்ம பார்த்தோம், எதை காஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது, அலர்ஜிக் ஆல்வியோலைட்டிஸ் தான் அந்த 3 பார்த்தோம். அடுத்தது ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸ் எப்படி அலர்ஜியோட சம்பந்தம், இந்த டேர்மை பார்த்தா நம்ம இது முன்னாடி வரைக்கும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஹார்ட்னா நம்ம உடனே ஹார்ட் மெரிடியன், ஹார்ட்ல ப்ராப்ளம் அப்படி போயிடும் இல்லைங்களா மேம்? ஏதாவது சொல்றீங்களா? இல்ல கரெக்ட், நானே இது இப்ப படிக்கும் போது தான் நினைச்சேன். சந்திரலேகா மேம் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல மேம், நான் எதுவும் சொல்லுங்களே. ஸோ இது ஹார்ட் டிசீஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்ட்ரெப்டோகாக்கை, நம்ம ஸ்ட்ரெப்சில்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, தொண்டை பிரச்சனை, அதுக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கை அப்படிங்கிறது இந்த இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக செயின் மாதிரி இருக்கக்கூடியது ஸ்ட்ரெப்டோகாக்கை. இது த்ரோட்ல ஸ்டார்ட் ஆகும், அதனால வர சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர், அது எல்லாமே போகும். அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது இது ஹார்ட்டோட வால்வை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான இன்னொரு பாயிண்ட் புக்ல இல்லை, மேம் வீடியோல சொல்லியிருந்தது என்னன்னா, ஒரு குழந்தைக்கு அடிக்கடி டான்சில்ஸ், ஃபீவர் எல்லாம் சின்ன குழந்தையில வந்துட்டே இருந்ததுன்னா பெரியவங்களாகும்போது அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வரலாம், அது அலர்ஜி காஸ் பண்ணலாம் அப்படின்னு மேம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு அடிக்கடி டான்சில்ஸ் வந்ததுன்னா நம்ம சின்ன வயசுலேயே அதை கரெக்ட் பண்ணணும், பேஸை கண்டுபிடிச்சி ரூட் கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் டிசீசஸ் ஒரு ஜாயிண்ட் பெயின்ஸ் நிறையா வர்றதுக்கு இப்போ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சொன்ன மாதிரி இந்த த்ரோட்ல ஆரம்பிக்கிற இன்ஃபெக்ஷன் நம்ம ஹார்ட்டோட வால்வுக்கு போகும்போது அங்கே டேமேஜஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கும் நம்ம அலர்ஜி மெரிடியன் யூஸ் பண்ணணும். இதை தவிர இன்னொன்று அவங்க இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருந்தாங்க,
இது எத்தனை வால்வ் இருக்கு ஹார்ட்ல அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் அந்த அதுல இருந்ததுனால நான் சேர்த்து சொல்றேன். இல்லையா? இதுல இங்க இருக்கு இல்லையா, பைகஸ்பேட் வால்வ், ட்ரைகஸ்பேட் வால்வ், ஆர்டிக், பல்மோனரி, இதெல்லாம் வந்து வால்வ்ஸ், ஹார்ட்ல இருக்கக்கூடிய வால்வ். நார்மலா இருக்கிற வால்வ் இந்த மாதிரி இருக்குன்னா மைட்ரல் வால்வ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டெனோசிஸ். ஸ்டெனோசிஸ் அப்படின்னா அது வந்து ஹார்டனிங். ஒரு இடத்துல வந்து லூஸா இருக்க வேண்டிய ஒரு அழுத்தமா எடுத்து ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்டெனோசிஸ்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ் நார்மலா இல்ல, இந்த இடத்துல ஸ்டெனோசிஸ் ஏற்பட்டிருக்கு. இது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய இது ஒரு டேப்லெட்டை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணா கூட ஸ்டெனோசிஸ்க்கு சரி பண்ணும், பேக் பெயின் டேப்லெட் எடுத்து பார்த்தோம்னா சும்மா கூகுள் பண்ணா ஸ்டெனோசிஸ்க்கு சரியாகும்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா. ஐ திங்க் இது நம்ம நிறைய கேள்விப்படுவோம். நான் நிறைய பேர் முதுகு வலின்னு வராங்க, ஹார்ட் ப்ராப்ளம்னு நம்ம கிட்ட பேசும்போது ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்டெனோசிஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு ஜஸ்ட் இமேஜ் அவங்க ஷேர் பண்ணியிருந்தது. நார்மலா இருக்கிறது இப்படி இருக்கும், இந்த இடத்துல ஹார்டனிங் ஆயிருந்ததுன்னா மைட்ரல் வால்வ்ல, ஹார்ட்டோட வால்வ்ல இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும் அப்படின்னா அவங்க இது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இது ரெண்டும் நம்ம பார்த்தது ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் இன்னொரு இடத்துல போய் முடியும். டான்சன்ஸ்னு ஸ்டார்ட் ஆகிறது பெரியவங்களானதுக்கப்புறம் ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி ஹார்ட்லையும் வால்வையும் டேமேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த அலர்ஜி மெரிடியன் பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஆர்டீரியல் ஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு இன்னொரு டேர்ம் நம்ம புக்லையும் இருக்கு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா ஆர்டி மேம் சொல்லுங்க. இது அந்த அது வந்து ஒரு பாக்டீரியா. இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கி வந்து ஒரு பாக்டீரியா. அது வந்து கிராம் பாசிட்டிவ், அதாவது அது ரியாக்ஷன் பண்ணும்ல, அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பாக்டீரியா. இருக்கிறதுலயே மோசமான இன்ஃபெக்ஷன் வந்து பாக்டீரியா தான். ஸோ அதுதான் வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்றது, இன்ஃப்ளமேஷன் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாம். ஒரு பாக்டீரியாவை எலிமினேட் பண்றது தான் ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். டிபியில பார்த்தா உங்களுக்கு பாக்டீரியா இருக்கும், வைரஸ் இருக்கும், 4 விதமான பாக்டீரியா இருக்கும். அதனால தான் அதை வந்து எலிமினேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த அலோவிலின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து நம்மளோட லங்ஸ்ல இருக்கிற அந்த பந்து மாதிரி இருக்கிற ஏரியா. அதுலதான் வந்து ஆக்சிஜன் உள்ள போயிட்டு வெளியே அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு நடக்கும். அப்ப அதுலயே வந்து உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும் போது நம்மளுக்கு உடனே தும்பல் டக்கு டக்குன்னு அதனாலதான் வருது. நம்மளுக்கு இமீடியட்டா நடக்குது அதெல்லாம். லங்ஸ்ல வேறு மாதிரி போகும் இல்லையா, ரெண்டு லங்ஸ்குள்ளேயும். ஆமா, அந்த அது நம்ம பிக்சர் அப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். சரி, ஓகே. இது வந்து அத்தெரோஸ்க்ளீரோசிஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேர்டு, அந்த ஹார்டனிங்கான வேர்டு என்ன பார்த்தோம்? ஸ்டெனோசிஸ். STENOSIS இங்க இருக்கு இல்லையா, இது ஹார்டனிங். ஸ்க்ளீரோசிஸ் அப்படிங்கிறது அதோட அடுத்த லெவல். ஓகே. நம்மளோட ரத்த குழாய்கள் நார்மலா இருக்கிறது, ஆர்டரி வந்து இப்படி இருக்கு அப்படின்னா ஆர்த்தெரோஸ்க்ளீரோட்டிக் இது ஒரு டேமேஜ் ஆனா இப்படி இருக்கும். அதாவது இந்த இடத்துலலாம் வந்து பிளேக், இது அலர்ஜிக் சப்ஸ்டன்சஸ் நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். நார்மலா இல்லாம சில பார்ட்டிகல்ஸ் இங்க டெபாசிட் ஆகும். இதனால என்ன ஆகும்னா இதோட ஃப்ளோ பாருங்க, இங்க வந்து ஃப்ரீயா பிளட் ஃப்ளோ இருந்தது, இந்த இடத்துல என்ன எடுத்து குறுகிடுத்து பாது. ஸோ நமக்கு ஹார்ட் ஃப்ளோல நார்மல் லெவல்ல இருக்காது, இம்பாக்ட் இருக்கு, குறையும், அந்த இடத்துல அழுத்தங்கள் வரும். இது வந்து இன்னொரு டேர்ம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அத்தெரோஸ்க்ளீரோசிஸ். அது ஸ்டெனோசிஸ், இது அத்தெரோஸ்க்ளீரோசிஸ். ஒரு 2 தடவை நம்ம படிச்சிட்டோம்னா மனசுல நின்றுது. அட்லீஸ்ட் இப்படி இருந்தா இங்க தேடணும்னு நமக்கு ஞாபகம் வந்து. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேஸ். அந்த புக்லயும் நிறைய இதை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல யூஸ் பண்ணியிருந்த கீவேர்ட்ஸ் அது எல்லாமே இப்போ இது வரைக்கும் இங்க பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம ஏதாவது பேசணும், கொஸ்டின்ஸ் இருக்கு, டிஸ்கஸ் பண்ணணும்னா பண்ணிட்டு நம்ம மெரிடியனுக்குள்ள போயிடலாம்.
இல்ல மேம் அப்படியே நீங்க ஸோ கண்டினியூ இந்த பண்ணிடுங்க. மேம் ஒரு நிமிஷம் லதா. ஏன்னா ஓகே வந்துட்டு எப்படியும் நம்ம யூடியூப்ல போடுறோம் இல்லையா, மறுபடியும் பார்த்து பார்த்துட்டு அப்ப டவுட் இருந்தா நம்மளுக்கு குரூப்ல போட்டுட்டோம். சரி. ஓகே 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 அத்தெரோஸ்க்ளெரோசிஸ்ங்கிறது கால்சியம் டெபோசிஷன் தானே? ஆ கால்சியமாவும் இருக்கலாம். ஐ திங்க் இட் கேன் ஆமா, பி. அதனால மோஸ்ட்லி கால்சியம் டெபோசிஷன் ஆகுறதுனால அது இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்க இல்லையா, அதனாலயும் அந்த மாதிரி டெபோசிஷன் ஆகும். ஸோ ரெண்டுமே அதுக்கு காரணகர்த்தாவா இருக்கலாம். ஓகே. இப்போ நம்மளோட புக் இது மேம் நமக்கு பிடிஎஃப் ஃபங்க்ஷன் தாங்க இல்லையா, அந்த புக்கோட இதுதான் எடுத்துக்கிறேன். இங்க வந்து டோட்டல் 5 பாயிண்ட்ஸ் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக்சுவலி 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. புக் வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40. 40ல இந்த 5 அப்படிங்கறத 6ன்னு மாத்திக்கோங்க. அலர்ஜி மெரிடியன்ல 5 பாயிண்ட்ஸ் கிடையாது, 6 பாயிண்ட்ஸ் டோட்டலா. மேம் எந்த புக்குன்னு சொல்லுங்க. டாக்டர் வால் டாக்டர் வால்டு. பார்ட் 3. எனக்கு மட்டும் இன்னும் புக்கே வரலப்பா. சோ நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல உங்களுக்கு அந்த இது அனுப்பிச்சிருந்தேன்ல புக்கு, அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சோம், இது போட்டோ எடுத்து இது அனுப்பிச்சிருந்தோம்ல, ஆமாப்பா. அதை பாருங்க. ஓகே மேம் ஓகே மேடம். பட் என்னன்னா Summarize நான் part போன்ல 3. தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு அந்த இதையும் ஓபன் பண்ணி பார்க்க முடியல. பரவாயில்ல மேம், ஸ்கிரீன் பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுது இல்ல உங்களுக்கு? அதுதான் பாக்குறேன். அது பாருங்க. பேஜ் நம்பர் மேம் 40 40. 40. ஓகே. இப்போ இந்த அலர்ஜி மெரிடியன் அப்படிங்கிறது அலர்ஜி ஆர் வாஸ்குலர் டீஜெனரேஷன் மெரிடியன் சொல்லுவாங்க. இது இன்னொரு நேம். அலர்ஜினாலே நம்ம ஹைப்பர் சென்சிட்டிவ் இரிட்டேஷன் பார்த்தோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிஷ்யூ டீஜெனரேஷன் மெரிடியன்னு சொல்லுவாங்க. இது மூணுமே ஒரே இதை தான் குறிக்கும். அலர்ஜி டீஜெனரேஷன் மெரிடியன்னு சொன்னாலும், வாஸ்குலர் டீஜெனரேஷன் சொன்னாலும், டிஷ்யூ டீஜெனரேஷன் சொன்னாலும் மூணுமே ஒண்ணுதான். இந்த புக்ல இருக்கிற நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை இந்த டைம் கிடைக்கும் போது இந்த வீக்ல பாருங்க. ஏதாவது நம்ம பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அப்படியே குரூப்ல போடுங்க. நம்ம தெரிஞ்சலதா மேம், தேவிகா மேம் எக்ஸ்பிளைன் பண்ணட்டும், இல்லை நம்ம தேடி கூகுள் சர்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு மூக்குல அலர்ஜி இருக்கு அப்படின்னா என்ன பாயிண்ட் சூஸ் பண்ணும்? பாயிண்ட்ஸ் 3. மூக்குனா 3. 3யோட சேர்த்து இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. அது AD1B. சிஎம்பி. நான் திருப்பி அந்த இமேஜ் ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம். ஏன்னா நமக்கே தெரியும் எல்லாமே. பேசிட்டு பார்த்தோம்னா புக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு செஸ்ட்ல கண்டிஷன் இருக்கு. செஸ்ட்ல வந்து ஒரு கண்டிஷன் சொல்ல முடியாது. செஸ்ட்ல ஒரு அலர்ஜி செஸ்ட் ரீஜன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு எந்த பாயிண்ட்? 2. AD2. 2. ஏன்னா டயஃப்ரம்க்கு மேல இருந்து ஷோல்டர் வரைக்கும் நமக்கு 2. சரிங்களா? அதே மாதிரி உடம்பு ஃபுல்லா எனக்கு ஏதோ அலர்ஜி சிம்டம் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஸ்கின் ஃபுல்லா இருக்கு, தடிச்சு இருக்கு. அப்போ சிஎம்பி பண்ணலாம். சிஎம்பி ஏதாவது ஒரு ஏரியா மட்டும் இருக்கு அப்படின்னா 1 or 2 or 3 பார்த்துட்டு அந்த பாயிண்ட் கொடுத்துக்கலாம். எல்லா இடத்துலயுமே ஸ்கின்ன ரெட்டா இருக்கு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு இருக்குன்னா நம்ம சிஎம்பியை ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஏதோ ஒன்றுக்கு நான் இன்ஹேல் பண்ணி, ஒரு பேஷண்ட் சொல்றாங்க நான் ஏதோ ஒன்றுக்கு ஸ்மெல் இன்ஹேல் பண்ணேன், நேற்று பண்ணேன், எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எந்த பாயிண்ட் கொடுப்போம்? அப்பயும் AD2 கொடுத்துட்டு சிஎம்பி கொடுப்போம்ல. AD2 AD1 இன்ஹேல் பண்ணதுனால வந்தது. ஓகே 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 ஓகே. அப்போ வந்துட்டு AD1 கொடுத்துட்டு சிஎம்பி கொடுக்கணும். ஏன்னா இன்ஹேல் பண்ணதுனால வந்ததுனால இந்த கழுத்துக்கு மேல அந்த ஏரியா பிரச்சனை எல்லாம் வந்து அப்படி எடுத்துக்கலாமா?
இந்த கன்ஃபியூஷன் வரும் மேம். கரெக்டாக தான் சொன்னாங்க, ஆனால் நான் குழப்பி விட்டேன் ஏன்னா தெளிவாகிறதுக்காக. நமக்கு எங்க எதனால வந்ததுங்கிறத விட எங்க பிரச்சனை இருக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லங்ஸ்ல தான் எனக்கு போய் அந்த டெபாசிட் ஆகி பிரச்சனை கொடுக்குது. ஸோ லங்ஸுக்கான பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த செகண்ட் பாயிண்ட் மூக்கு வழியா second. வந்தாலும் இப்ப பிரச்சனை எங்க இருக்கு, இப்ப அது எங்க உட்கார்ந்து இருக்கணும், அந்த இடத்துக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. லோயர் பார்ட் ஆஃப் த பாடினா 81, டயஃப்ரம்க்கு கீழே இருக்கிற எதுவாக இருந்தாலுமே 81 ப்ளஸ் சிஎம்பி டிஃபால்ட். அப்புறம் உடம்புல ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னா த்ரூ அவுட் த பாடி ப்ராப்ளம் அப்படின்னா அலர்ஜி இருக்கு அப்படின்னா 81. இங்கே வந்து CMP. 81பின்னு ஒரு பாயிண்ட் சிஎம்பி கொடுக்கும். அடுத்தது செஸ்ட் ரீஜன் அப்படின்னா 82. இதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இதோட இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் அந்த பிக்சர் காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை பண்ணோம்னா நம்ம அலர்ஜி மெரிடியன் முடிச்சிடுவோம். இது வீடியோ ஆன்ல இருக்கு. பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் முன்னாடியே மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம விரல தொட்டோம்னா நமக்கு வந்து அந்த போன்ஸ் இருக்கு இல்லையா, போன் ஆரம்பிக்கும் ஒரு இடம் குண்டா இருக்கும், இப்படி வந்து இப்படி வளையும். அந்த அந்த ஏறி இறங்குற மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த குரூப், அதுதான் நம்மளோட பாயிண்ட். ஸோ இந்த விரல் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, எந்த விரலா இருந்தாலும் நீங்க அழுத்தி பாருங்க, நகத்துக்கிட்ட ஒரு இடத்துல அந்த பள்ளம் மாதிரி தெரியும். இந்த இமேஜ் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இந்த ஏறி இறங்குற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் பாயிண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நகத்தை சுத்தி வந்துடுது. நான் மோஸ்ட்லி சொல்றேன், எல்லா இடத்துலையும் இப்படியேன்னு இல்லை, மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த நகத்தை கிட்டக்க வந்துடும். அதுக்கப்புறம் 1B 1Aன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு அப்படின்னா, இந்த 1A அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு. நம்ம நர்வஸ் இது பார்த்தோம் இல்லையா, போன கிளாஸ்ல மேம் மேம் எடுத்தாங்க, நர்வ் டீஜெனரேஷன் பார்த்தோம். அதோட சேர்த்து இந்த 1Aவும் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் 1Aக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சிஎம்பி, உடம்புல எங்க பிரச்சனை இருந்தாலும் இதை கொடுக்கணும், எல்லா இடத்துல பிரச்சனை இருந்தாலும் இதை கொடுத்தா போதும், இது ட்ரீட் பண்ணா போதும். அடுத்தது இந்த பாயிண்ட், இந்த இங்க கீழே இருக்கிறது விரல்ல முதல்ல நகப்பக்கத்தை ஒன்று, நகத்துக்கு கீழே இருக்கிற அந்த போன்ல வந்து 1A, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1B, அதுலேயே அந்த செகண்ட் இதுலேயே இருக்கு. கீழ்ப்பகுதியில் பார்த்தோம்னா 1C இருக்கு. இந்த விரலும் இந்த இடமும் ஜாயின் ஆகிற இடம் நமக்கு 82 இருக்கு. ஷோல்டர்லேருந்து டயஃப்ரம் வரைக்கும் ப்ராப்ளம் இருந்தால் ட்ரீட் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம். இதை வந்து இப்படி நம்ம சைடாக பிடிச்சி பார்த்தோம்னா நமக்கு பாயிண்ட் தெரியும். கொஞ்சம் நம்ம பொறுமையாக உட்காந்து தடவி பார்த்தோம்னா தெரியும். ப்ராப்ளம் இருந்தால் நல்லா வலிக்குது அந்த இடத்துல. ஸோ அதை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். தலை இந்த தோள்பட்டைக்கு மேலே எங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய இடம் சிஎம்பி கூட சேர்த்து இந்த இடம், இந்த போன், இதில் இந்த குரூவை ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இங்கே வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. புக்கில் அதான் ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஸ்டேக் நினைக்கிறேன், 5ன்னு இருந்தது, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சிஎம்பியை டிஃபால்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இடம். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சிஎம்பி ட்ரீட் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்டிவ் ஏரியா என்னவோ அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அலர்ஜி மெரிடியனை நம்ம அலர்ஜியை ட்ரீட் பண்ணிட முடியும். நம்ம நார்மலாகவே அலர்ஜின்னு சொன்னாங்க. சாரி பிரியா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப அதாவது கீழே வந்து AD1 சொல்றோம் இல்லையா, இப்போ வந்து நமக்கு ஸ்டமக்ல அப்செட் ஆயிருக்கு, அப்ப வந்து AD1க்கு பிரஸ் பண்ணணும், அது கூடவே சிஎம்பியும் பிரஸ் பண்ணணும், அப்படிதானே நீங்க சொல்றீங்க? ஆமா ஆமா. அந்த சிஎம்பிங்கிறது இப்ப அந்த ஃபிங்கர்ல அந்த பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்களா, அதுதான் கரெக்ட்டுங்களா? அந்த மேடான எலும்புக்கு அந்த எலும்புக்கு அப்படியே அங்க பிரஸ் பண்ணணும். ஓகே. சிஎம்பிங்கிறது பிள்ளையார் பூஜை மாதிரி மேம். நம்ம எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையார கும்பிடாம இருக்க மாட்டோம். அதனால சிஎம்பி ஃபர்ஸ்ட். அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த சிஎம்பி இருக்குமா? இந்த சிஎம்பி தான் இருக்கா? ஏடிக்கு இந்த சிஎம்பி? எல்லா மெரிடியன் ஏடிக்கு இது ஒரு மெரிடியனுக்கும் சிஎம்பி இல்லாம இருக்காது. ஆனா அந்தந்த மெரிடியன்ல அங்கங்க இருக்கும் சிஎம்பி, அப்படிதானே? ஒரு மெரிடியனுக்கும் ஒரு சிஎம்பி இருக்கு. ஒரு சில இடத்துல 2-3 சிஎம்பி பாயிண்ட்ஸ் கூட வரும்.
இன்னொன்னு ம் என்னன்னா லதா, இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ம் நார்மலா பிரஸ் பண்றதை விட இந்த ஆ பச்சை பட்டாணி காஞ்சி போன பட்டாணி இருக்கும்ல, அதை வச்சு ஆமா டேப் போட்டுட்டு அது ம் பிரஸ் பண்ணும்போது ரிசல்ட் நல்லா வரும். ஓகே. இப்ப ஏடி ஓகே. ஒண்ணுக்கு எப்படி நம்ம பட்டாணி வைக்க முடியும்? மேல மேம் நகம் ஒரே இருக்கு இல்லையா? நிமிஷம் லதா மேம், ஒரே ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. இதோட இந்த பாயிண்ட்ஸோட இன்னொன்னு சொல்லணும். அதை முடிச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு பார்ப்போம். நமக்கெல்லாம் மேம் 2 minutes தான். ஓகே. ஓகே ஓகே இப்போ ஓகே இது வந்து நம்ம அலர்ஜி அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம காமனா பார்த்தோம்னா லங்ஸ் ரிலேட்டடா தான் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இருக்கும். ஸோ எப்போ வந்து நம்ம AD2 ட்ரீட் பண்றோமோ, AD2 ட்ரீட் பண்ணும்போது லங்ஸ்க்கு ட்ரீட் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட்டா AD1B வந்துடும், CMP. அது கூட சேர்த்து லங்ஸ்ல ஒரு பாயிண்ட்டும் ட்ரீட் பண்ணும். 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, LU11 அப்புறம் LU10D. இது ரெண்டையும் சேர்த்து ட்ரீட் பண்ணுவோம்னா ஆஸ்துமாக்கு பெஸ்ட் கியூர், ரொம்ப சீக்கிரமான கியூர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்துமாக்கு AD2 கூட சேர்த்து, ஏன்னா செகண்ட் போர்ஷன் பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்கு AD2, CMP நம்ம டிஃபால்ட்டாக ஆட் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து லங்ஸ் மெரிடியனில் 11ம் டாக்டர் வாலோட லங்ஸ் 10D பாயிண்ட்டும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க புக்லேயோ எங்கேயாவது. பியா டியா பேஜ் லங் நம்பர் இருக்கு. லங் பியா டி 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 10D அதாவது பேஜ் நம்பர் டெல்லியில் இருக்கிற 50, மாதிரி. பேஜ் பேஜ் 50ல நம்பர் இருக்கு. 50. இது ஒரு நிமிஷம், இதுல வந்துட்டு பிரியா, இப்ப ஆக்சுவலா வந்துட்டு டாக்டர் வால் வந்துட்டு LU11 LU10 அதெல்லாம் கொடுக்கல, 10D எல்லாம் கொடுத்தாரா? இதுல கொடுக்கல, நீங்க ஒரு PDF அனுப்பிச்சீங்க மேம், அதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அனுப்பிச்சதுல இருந்திருக்கும், ஏன்னா இதுல அவர் டாக்டர் கொடுக்கல. வால் என்ன பண்ணிருக்காருன்னா மெரிடியன் கண்டுபிடிச்சதோட இல்லாம TCMல போய் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காரு. நம்ம TCMல லங் மெரிடியன்ல படிச்சதை தவிர இவர் போய் கொஞ்சம் நடுநடுல திணிச்சு வச்சிருக்காரு, சேர்த்து வச்சிருக்காரு. அதெல்லாம் இல்ல, நம்ம அந்த இது அந்த கூட PDF நம்ம குரூப்லயே இருக்கு, அது பாருங்க, ரெட் கலர்ல இருக்கும் அதனுடைய இது, அது கூட ஆமா. பாத்துக்கோங்க. பங்கஜ் மேம் இந்த குப்தான்ட்டு புக்லயே ஒருத்தர். லாஸ்ட்ல இருக்கு. இந்த புக்லயே இப்படி லாஸ்ட்ல இருக்கா? பின்னாடி இருக்கு பாருங்க, CPM பாயிண்ட்ஸ்னு சொல், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இந்த ஹேண்டுக்கு பேஜ் நம்பர் சொல்ற பாருங்க. இல்ல இருக்கு, இப்ப அந்த அந்த பேஜ் இதுல நம்பர் என்னன்னா 142. கொஞ்சம் நல்லா இதுல போட்டிருக்காங்க. லங்ஸோட அந்த அடிஷனல் TCM அடிஷனல் பாயிண்ட்ஸ் இந்த புக்ல இல்ல மேம். அது வந்து கலா மேம் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அதை வேணா நான் திருப்பி ஒரு தடவை ஷேர் பண்ணி பங்கஜ் போடுறேன். பங்கஜ் குப்தான்னு நினைக்கிறேன் ஒரு பேரு. ஆமா, அவரோட ஒரு PDF. PDF போட்டிருந்தாங்க, அதுல கிளியரா இருக்கு. இது நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? AD2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களே அலர்ஜிக்கு 50 பேஜ்ல 50 பேஜ் நம்பர் 50ல. இல்லம்மா, அதுல இருக்கு, ஆனா நம்மளுக்கு இந்த பிக்சர் இருக்குல்ல, கை பிக்சர், அதுல ஆமா வந்துட்டு காமிக்கல. ஆனா இப்ப ஆமா வந்துட்டு இப்ப ஒரு இது PDF அனுப்பிச்சிருப்பாங்க, ஃபுல் எல்லா மெரிடியன் இருக்கிற PDF அதுல இருக்கும், பாத்துக்கோங்க. அத ஓகே பிரிண்ட் ஓகே. அவுட் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கட்டியும். சரி. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிரியா. நான் அந்த பங்கஜோட காமிக்கலாம் இருக்கேன். ஓகே. என்னோட ஸ்கிரீன் சேஞ்ச் ஆயிருக்கா இல்ல அதே தான் இருக்கா? இல்ல சேஞ்ச் ஆயிருக்கு, பங்கஜ் வந்துச்சு. இதுல அந்த இதுதான் மேம், கலா மேம் நீங்க அனுப்பிச்சதுதான் அந்த டாக்குமெண்ட். இதுல லங்ஸ் காட்டுறேன். இது இருக்கு. கண்ட்ரோல் பண்ணா அது வேற ஏதோ பண்ணும். ஏடி மேல போயிடுச்சோ? இல்ல இங்க இருக்கு பாருங்க, அவங்க லங்ஸ் லங் மெரிடியன். லங்ஸ்க்காக தான் இதை எடுத்தேன். இதுல கொடுத்துருக்காரு பாருங்க, LU11 இங்க இருக்கு, 10D நோட் பண்ணிருக்காங்க. இந்த PDF ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு எனி TCM அடிஷனல் பாயிண்ட்ஸ் இந்த PDFல இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் AD3 பார்த்தோம் இல்லையா? AD3 எதுக்கு? ஃபேஸ்ல வர ப்ராப்ளம். ஃபேஸ் ரிலேட்டட் எல்லாமே சைனஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. ஸ்கல் ரிலேட்டட் இது எல்லாத்தையுமே வந்து AD3ல ட்ரீட் மேபி பண்ணலாம். ஹே ஃபீவருக்கு கொடுத்திருக்காங்க, அலர்ஜிக் ஹே ஃபீவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஜ் 132
பாருங்களேன், அதுல கூட நிறைய சிஎம்பி பாயிண்ட்ஸ் இருக்கு. இதோட சேர்த்து யூஸ் பண்றதுக்கு பாருங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு. ஒரே நிமிஷம். இது வந்துட்டு தனியா சிஎம்பி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தனியா போட்டாங்க எல்லா மெரிடியனுக்கும். எங்கெங்க நம்ம சிஎம்பி பாயிண்ட்ஸ். அதான் நம்ம எது வேணுமோ அதோட கம்பைன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அது ஈஸியா இருக்கும்ல. ஆமா. அந்தந்த அதாவது அந்த மெரிடியனுக்கான சிஎம்பி பாயிண்ட் அந்த நடு ஃபேலஞ்சஸ்ல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வேற ஒரு ஆர்கன் டிஷ்யூ அந்த மாதிரி எல்லாம் கூட பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா அது அதுலயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அவங்க ஆர்பி, எஸ்சிபி, பிஎஸ்எம்பி எல்லாத்துக்குமே அவங்க பாயிண்ட். ஏன்னா நம்ம தனியா படிச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது இந்த சிஎம்பி பாயிண்ட் என்ன பண்ணும்னா அந்த மெரிடியனை ஃபுல் மெரிடியனையுமே சமன்படுத்தும், சரி பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். இப்ப நம்மளுக்கு ஓன் பாயிண்ட்னு சொல்றோம் இல்ல, ஆக்சுவலி இந்த அக்குபங்க்சர்ல அதுதான் அந்த ஆமா, மாதிரி. அந்த மாதிரி ஜிங்குவல் பாயிண்ட் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அனலாஜி சொல்றேன். இது நம்ம எல்லாரும் முத்ரா படிச்சதுனால இந்த தேனி முத்ரா பண்ணும்போது நம்ம கட்டை விரல் படிச்சுட்டு கரெக்டா அந்த இடத்துல தான் தொடுவோம் அலர்ஜிக்கு. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் நினைக்கிறேன், அந்த சிஎம் ஃபார் அலர்ஜி. அப்புறம் உங்க டென்டல் ப்ராப்ளம்ஸ் அதான் அந்த 83 ட்ரீட் பண்ணும்போது 82க்கு சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, லங்ஸ் ரிலேட்டடா. அதே மாதிரி 83க்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லிம்ப் மெரிடியன்ல செகண்ட் பாயிண்ட்டும் ஆட் பண்ணிக்க சொல்றாங்க. சிஎம்பி டிஃபால்ட் அதோட LY2 சேர்த்து பண்ணும்போது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LY2 இதோட சேர்த்து இது வந்து சிஎம்பி நமக்கு வந்துடும். LY2 ட்ரீட் பண்ணும்போது டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு எஃபெக்டிவா இருக்கும். அது வந்து செடேட் தானே பண்ணணும், இல்ல டோன் பண்ணணுமா? இது ஜஸ்ட் நம்ம பட்டாணியை வச்சு அமுக்கிறது தானே இதெல்லாம். ஸ்டிமுலேஷன். அப்போ எல்லாமே ஸ்டிமுலேஷன் தான். இது ஆஸ்துமாக்கு ஏத்து கேக்குறீ நீ பாரு. இப்போ ஆஸ்துமாக்கு AD2 அப்புறமா AD1A அப்புறமா இந்த LU11 LU10D இது எல்லாத்தையுமே செடேட் பண்ணணும், குறைக்கணும். அதாவது நீங்க வைட் சைட் ஆஃப் தி பயோல் மேக்னெட் வந்து ஸ்கின்னுக்கு டச் ஆகணும். அது நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக் போடலாம் இல்லமா, போட்டுக்கலாம். பிளாக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் கேஸ் ப்ராப்ளம் வருது இல்லையா, அதுக்கு AD1 AD1B இது ரெண்டையும் செடேட் பண்ணணும். அப்புறம் AD1A AD1B AD1C அப்புறம் AD2 இது எல்லாமே செடேட் பண்ணணும். ஆர்டரிஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா புரோட்டோகால், அதையும் செடேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்ல எங்க இது இத்தனை வருது, மறுபடியும் சொல்லு லதா. AD1A இது நான் புக்ல நோட் பண்ணிருக்கேன். ஓகே நீ தனியா நோட் பண்ணிருக்கியா? நான் இந்த புக்ல தேடுறேன் நீ சொல்ற. AD1B AD1C AD2 எல்லாத்தையும் செடேட் பண்ணணும். Block in arteries.
இதுவும் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. லிவர் 3 ட்ரீட் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து லிவர் இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அக்வைர்ட் அலர்ஜிஸாக இருந்ததுன்னா லிவரையும் ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. புக்லேயும் இருக்கு, இது புக்லேயே தான் இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சன்ஷல் மேம் வந்து அவங்க வீடியோவில் சொன்னது நார்மலாக என்னன்னா, இந்த விரல் சைடில் இருக்கிற எந்த பாயிண்ட்ஸை ட்ரீட் பண்ண எல்லா மெரிடியனுக்கும் சேர்த்து இந்த விரல் பக்கத்தில் இருக்கிற மெரிடியனாக இருந்தால் ஒரே ஒரு வெந்தயம் வைக்க சொல்கிறாங்க. இதே இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லையா, பச்சை பட்டாணி, அது வந்து தேவையான அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு மேத்தி போதும், வெந்தயம் போதும். இங்கே வந்து அந்த பட்டாணி தான் கரெக்டான ப்ரெஷரை கொடுக்க முடியும். ஏன்னா வெந்தயம் வந்து இந்த இடத்துல அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த இடமா இருந்ததுன்னா நம்ம ட்ரை பீன் சீட் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் காஞ்சது. இங்கே இருந்ததுன்னா பச்சை கலர் தண்ணி, இங்கே வந்து மேத்தி போட்டுக்கலாம் விரலில். அது மாதிரி எங்கெல்லாம் வந்து ஐட்டிஸ் லதா மேம் சொன்னாங்க இல்லையா, எங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் எதெல்லாம் குறைக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து செடேட் பண்ணுவோம். ஆர்கன் ஒன்று வேலை செய்யலைன்னா அதை வந்து நம்ம டோன் பண்ணுவோம். நல்லா வேலை செய்யணும், தட்டி கொடுத்து வேலை செய்கிற மாதிரி. பிரச்சனை இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு பிளாக் கலர். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும்னே தெரியல, இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை மட்டும் இருக்காது. இன்க்ரீஸ் பண்ணணுமா, குறைக்கணுமா, சூட்டை ஏற்றணுமா, இறக்கணுமா, நீர் அதிகப்படுத்தணுமா வேண்டாமான்னு கேட்டால் சமன் பண்ணிடலாம். மேத்தியை போட்டு விட்டோம்னா பேலன்ஸ் ஆகிடும். இது அவங்க வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோதான் மேம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அலர்ஜி ரிலேட்டடா. மோஸ்ட்லி எல்லாம் கவர் ஆயிடுச்சு இல்லம்மா? புக்லேயும் ஓரளவு கவர் ஆயிடுச்சு. ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணாதது இருந்ததுன்னா குரூப்ல போடுங்க, நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணலாம். புக்ல கொஞ்சம் கிளியரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கலாம் எல்லாருமே நம்ம செல்ஃபா. புக் ஆமா, முடிஞ்சா சன்ஷல் அகர்வாலோட வீடியோ ஒரு தடவை பாத்துருங்க. கண்டிப்பா எல்லாரும் அந்த புக்கு கையில வச்சுக்கின்னு பார்த்தாதான் அந்த புரிதல் வரும். பார்க்காதவங்க இன்னைக்கே பாத்துருங்க. இன்னைக்கே பார்த்துட்டா புரிஞ்சிடும் ஓரளவுக்கு. இதுதான் அலர்ஜி மெரிடியன். டோட்டலா 6 பாயிண்ட்ஸ். ஏடி மெரிடியனுக்கு ஏதாவது ஆட் பண்றீங்களா? ஆட் பண்ணலன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். ஆட் பண்றீங்கன்னு அப்படி வச்சிருக்கேன். லதா மேம், தேவிகா மேம், நீங்க ஏதாவது அடிஷனல் பாயிண்ட் சொல்றீங்க? ரங்கா மேம், மஞ்சு மேம். இப்ப இதுல வந்துட்டு பயல் மெரிடியன் இது மட்டும். இப்ப இந்த பெரிய பட்டாணி எல்லாம் வைக்கிற இடத்துல வேற எதனா மேக்னெட் யூஸ் பண்ணலாமா லதா? ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டார் பெருசா மேக்னெட் இருக்குல்ல. யூஸ் பண்ணலாம். ஸ்டார் மேக்னெட் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்ப இந்த பெரிய அந்த பட்டாணி வைக்கிற இடத்துல ஸ்டார் மேக்னெட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீ அந்த சைட்ல இடம் வந்து பெருசா இருக்கு, ப்ராப்ளமும் பெருசா இருக்குன்னா நீங்க கிளஸ்டர் மேக்னெட் கூட வைக்கலாம். ஸ்பேஸ் கூட இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ அதுதான். கிளஸ்டர் மேக்னெட்னா பெருசா இருக்கும், 5 ஸ்டார் இருக்கும் அதுல. அது நீங்க வைக்க முடியாது. சப்போஸ் இந்த மாதிரி பிரிஸ்ட், நம்மளோட தோல் பகுதி, அதாவது தொடை, கால் இப்படிலாம் இருந்ததுன்னா வைக்கலாம். விரல்கள்லாம் வைக்க முடியாது. அதாவது இப்ப கையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு வெறும் சிங்கிள் ஸ்டார் மேக்னெட் வைக்கலாம், பயல் மேக்னெட் வைக்கலாம். வைக்கலாம். ஏன்னா கீழே நம்ம இந்த கை பின்னாடி வர்றது கொஞ்சம் பெருசா வருது நம்மளுக்கு. இந்த விரல்ல வர்றது சின்னதா வர்றதுனால இங்க பயல் மேக்னெட் தான் வைக்க முடியும், ஏன்னா ஸ்பேஸ் இல்லன்றதுனால. அப்புறமா அது கிரானிக் ப்ராப்ளமா இருக்கு, நம்மளுக்கு வந்து ரொம்ப அதாவது இன்டென்ஸான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா நீங்க கிளஸ்டர் மேக்னெட் வைக்கலாம். இல்லைன்னா வைக்க தேவையில்லை. ஏன்னா அதிகமான உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் டோஸ், இப்போ நம்ம அதிகமா மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி டோஸ் கொஞ்சம் கிரானிக்கா இருக்கு, நம்மளுக்கு வந்து இமீடியட்டா கொஞ்சம் ரிலீஃப் தேவைப்படுதுன்னா நீங்க வந்து அந்த கிளஸ்டர் மேக்னெட் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்டார் மேக்னெட்டே போதுமானது. அப்புறமா மஞ்சு இருக்காங்களா இல்லையா லைன் இதுல? இன்னைக்கு கூட சவுண்ட் வரலையே நான் பேசுறது. கேக்கலையா? கேக்கலையா? எனக்கு இப்பதான் கேக்குது. எப்பயோ ஒரு முறை பேசுனீங்க. நீங்க படிச்சீங்கல்ல, இதுல எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்தா சொல்லுங்களேன்.
இல்ல மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. அது நான் விட்டுட்டது தான் சொன்னேன் நான் பிள்ளையா. அந்த ஹே ஃபீவருக்கு கொடுத்துருந்தது சொன்னேன். அதே மாதிரி அலர்ஜிக் மைக்ரைனுக்கும் AD3 + CMP மட்டும் கொடுத்தா போதும். AD3 மைக்ரைனுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், மிச்சம் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க அவங்க. அப்புறம் லதா கூட நிறைய பாயிண்ட் சொல்லிட்டாங்களே. இதுல ஓகே இந்த MP பாயிண்ட் செடேட் பண்ணணும். அப்புறம் AD1A பிலோ யர் லோவர் பாடி கொடுத்துருக்காங்களே, அது வந்து பிரெயின் ஸ்பைனல் கூட இதை யூஸ் பண்ண சொல்லி ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுல எங்கப்பா சிஎம்பி எஸ்எம்பி தான்ப்பா இருக்கு, வெறும் எம்பி பாயிண்ட் எங்கப்பா இருக்கு? MP பாயிண்ட் கூட AD1 செடேட் பண்ணி AD1 AD1 அப்புறம் AD1A A 1A இருக்கு இல்லையா, அது வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல், அதாவது ஆட்டோனாமிக் டிசீஸ் லோவர் பார்ட் ஆஃப் தி பாடிக்கு நீங்க ட்ரீட் பண்ணும்போது இத யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க கொடுக்கலாம கொடுத்து வச்சிருக்காங்களா? AD1 கீழே கொடுத்துருக்காங்க மேம் ஸ்பெஷல் நோட்ல. அதான் நான் இதுல நானு அந்த பார்த்துட்டேன். இதுல பார்த்தேன். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் பிளஸ் ஆட்டோனாமிக் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இத வந்து நீங்க செடேட்டுங்கிறீங்களா மேம்? ஆமா, செடேட் தான் பண்ண சொல்லிருக்காங்க. ஓவர் ஆக்டிவ் ஆகும்போது தானே உங்களுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் பண்ணுது. ஓகே. ஏன்னா இவங்க இந்த புக்ல வந்து நிறைய இடத்துல எது செடேட் எது டோன்லாம் கொடுக்கல, யூஸ் அலாங் வித் தான் ஜெனரலா கொடுத்துருக்காங்க. ஆமா, இதை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நம்ம டாக்டர் வாழ்ந்த பொறுத்த வரைக்கும் அந்த கரண்ட் கொடுக்கறது தானே, அது ஏதோ மிஷின் வச்சு அது ஏதோ பண்றது தானே. அது இல்லாத பண்றதுக்காக தான் இப்ப இந்த பட்டாணி வைக்கிறது இதெல்லாம் இவங்க நம்ம ஆளுங்க பண்ண இது. அது ஆக்சுவலா அதனாலதான் நான் இப்ப இது வந்துட்டு நம்மளா பண்ணிக்கிறது. ஆமா, அதுல ஃப்ரீக்வன்சி கூட இருக்குல்ல, ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து ஒன்னொன்னுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட்டாணி வச்சாலே அந்த இடம் ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. என்னமோ நடக்குதுங்கிறது நான் போடுறேன், எண்டையும் ஒரு சீடுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் இருக்கு. அது ஏதோ ஒரு மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின ஒரு மெட்டீரியல்ல வீடியோ போட்டிருக்காங்க. நான் அப்புறமா அதை போட்டோ எடுத்து போடுறேன். ரங்கா மேம் லைன்ல இருக்குறீங்களா? இருக்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எக்ஸலென்ட் பிரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா எடுத்தீங்க பிரியா, சூப்பர். நல்லா எடுத்தீங்கப்பா. 2 பேர் சொல்லி கொடுத்ததை வச்சு நானும் அப்படியே ட்ரை பண்ணேன் மேம். பிரசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அதாவது ஒருத்தருக்கு எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புடிச்சு போட்டு ஒன்னொன்னையும் ஸ்கிரீன்ஷாட் புடிச்சு போட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருந்தீங்க பாத்தீங்களா? சூப்பர். கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஃபாலோ பண்ண. அப்படியே இதுல போட்டுருங்கப்பா, குரூப்ல போட்டுருங்க அந்த PDF. ஓகே. இப்ப ஒரு நாளைக்கு வந்துட்டு லோகேஸ்வரி இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கலாமா? நீ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறியா? பண்றேன். லதா மேம் தேங்க்ஸ்.